ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முதல் இந்த உபவாச 2வது நாள் கூடுகைக்கு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற வார்த்தை பயப்படாதிருங்கள். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். எதை குறிச்சு நீங்க பயந்து எனக்கு தெரியாது. அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாத தெய்வம். அல்லேலூயா. ஒருவேளை உங்க சரீரத்தை குறிச்சு நீங்க பயந்திருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறிச்சு பயந்திருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து பயந்திருக்கலாம், உங்க ஊழியத்தை குறித்து பயந்திருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறித்து எல்லா சூழ்நிலை எனக்கு இப்படியா இருக்குன்னு சொல்லி பயந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நெருங்கி உன்னை பயமுறுத்தின காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு விரட்டி அடித்திருக்கிறார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி. எதெல்லாம் உன்னை பயமுறுத்துச்சு? வியாதி உன்னை பயமுறுத்துச்சா? நானே உன் பரிகாரியா இறங்கி வருவேன். எந்த நெருக்கம் உங்களை பயமுறுத்துச்சு? அப்பா நான் இதுல விழுந்துருவன் பயந்தீங்களா? நீ கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, நில்லுங்கன்றாரு. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது நில்லுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். போராட்டம் வரும்போது நில்லுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஒண்ணு உங்களை சேதப்படுத்த முடியாது. உலகத்தின் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதாம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வா பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம். பிரச்சனையை பார்த்து சொல்லுமா, வா பார்த்துக்கலாம். அல்லேலூயா. நான் மாதிரி பிரச்சனை வந்தாலும் வா பார்த்துக்கலாம். என் கூட இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. பிரச்சனை பார்த்து சொல்ல, வா, என்ன உன்னால என்ன முடியும்? நாங்க தான் ஜெயிப்போம். அல்லேலூயா. இந்த பிரச்சனை சோதனை நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாத்த தெய்வம் உலகத்தின் ரட்சகர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 3வது சொல்றார், பாருங்கள். அல்லேலூயா. முதல் சொன்னாரு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. 2வது நிக்கணும். நான் விழுந்து போக மாட்டேன், என்னை யாரும் தள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிக்கிறது கண்மலையின் வெடிப்பிலே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் நிற்கிறது கண்மலையின் வெடிப்பிலே. உன் கண்மலை வெடிப்பிலே வைத்து உன் குடும்பத்தை தேவன் மூடி மறைப்பார். ஊழியக்கார குடும்பங்களை மூடி மறைப்பார். அவர் சந்ததிகளை கர்த்தர் மூடி மறைப்பார். இதை கேட்கிற பிள்ளைங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்தில கர்த்தர் பாதுகாப்பின் கவசத்தை கர்த்தர் இந்த நாளில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பாதுகாப்பு கண்மலை வெடிப்பிலே கர்த்தர் உன்னை வைத்து பாதுகாக்க போறார். அவருடைய மறைவாய் கண்மலை மடிமம் வெடிப்பில மறைவாய் வைத்து உன்னை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க போறார். அல்லேலூயா. நீங்க செய்யறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நின்னணும். அப்பா என் கூட இருக்கிறாரு, அப்பா என் கூட இருக்கிறாரு. அவர் நீ நின்னுட்டு போக சொல்றாரு. நீ நின்னுடுங்கம்மா, அதுக்கப்புறம் பாருங்க. அல்லேலூயா. நம்மளோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. 3வது சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க போறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பார்க்க போறனால நீங்க நின்னுட்டு பார்க்கணுமா? கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. இந்த 2வது நாள் உபவாசம் முடியல, நேற்று கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காணுவீர்கள். அல்லேலூயா. இந்த 2வது நாள் உபவாசத்துல இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்றைக்கு காண மாட்டாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணுமா?
மாட்டீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற கவலை, கஷ்டம், கண்ணீர், பாடு, உபத்திரவம், வேதனை, போராட்டம், சஞ்சலம், அவமானம், இனி எதையுமே இனி வந்து பார்க்க மாட்டீங்களா? கையில தட்டுவது. அல்லேலூயா. எல்லா வறுமையை கர்த்தர் மாற்றி போட போறாரு. அல்லேலூயா. எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் மாற்றி போட போறாரு. எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட போறாரு. ஏன்னா அவர் நம்மளோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணுமா? நிக்கணும். நான் விழுந்து போக மாட்டேன். மோசேக்கு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஏன் அவரு செங்கடலை பார்த்து பயப்படல? மோசே ஒரு கடலை பார்த்து ஒரு பயம் வரல அவருக்கு. அல்லேலூயா. ஏன் வரல தெரியுமா? என்னை என் தாய் நாணல் பெட்டிக்குள்ள வைத்து அனுப்பும் போது ஆற்றங்கரையில அந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், ஏதாவது ஒரு விலங்கு என்ன பண்ணலாம்? சாப்பிட்டு இருக்கலாம், இல்லை நான் கவுந்து மூழ்கி செத்து போயிருக்கலாம். அப்பயே என்ன பாதுகாத்த என் தெய்வம். இந்த செங்கடல் அவர் பாருங்க ஒண்ணுமே இல்லை. கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்தவே. அல்லேலூயா. பாருங்க, அவர் மோசே தாய் குடிச்ச பாலுக்கு சம்பளம் கொடுத்தாரு அம்மாவுக்கு. அல்லேலூயா. அந்த அம்மா எடுத்து எகிப்துடைய தாதிமாரெல்லாம் எடுத்து அந்த மோசே தாய்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த குழந்தைய வளை. அல்லேலூயா. அது குடிக்கிற பாலுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். கையில தட்டுவோமே. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் மோசையோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, மந்திர வித்தையினால சர்ப்பங்கள் வந்தது. அல்லேலூயா. அப்ப அப்படியே நிக்கிறாரு மோசே. அல்லேலூயா. பயப்படாத நிக்கிறாரு. நம்ம உண்மையா ஒரு பாம்பை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? பாம்பை பார்த்தா படையே நடுவோம். அல்லேலூயா. அந்த நிறைய கொச்சு 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 பாம்புங்க வருது மோசே கிட்ட. அப்படியே நிக்கிறாரு மோசே. அல்லேலூயா. இந்த பாம்பு என்ன பண்ண போகுது? கையில தட்டு. அல்லேலூயா. அப்படியே நிற்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவரே உன் கையில இருக்கிற கோலை கீழே போடு. அல்லேலூயா. உன் கையில இருக்கிற கோலை கீழே போடு. அந்த கோல் பாருங்க சர்ப்பமாய் மாறி எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது. கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. புதிய ஆண்டுல கர்த்தர் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நம்ம கைவிடாத தெய்வம், எந்த சூழ்நிலை விட்டு விலகாத தகப்பன். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கே. அல்லேலூயா. நாளைக்கு இல்ல, இன்றைக்கே. அல்லேலூயா. கையில தட்டுவோமே. இன்னைக்கு இந்த 2வது நாள் உபவாசம் கூடுகையில வந்த பிள்ளைகள் இன்றைக்கே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை, ஆச்சரியத்தை தேவன் செய்ய போறாரு. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணை காண போகுது. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழுந்திருப்போம். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழுந்திருங்க.